இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். புதுச்சேரி சட்டசபைக்கு நாளை தேர்தல் நடைபெற உள்ளது. 9.5 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டுப்பதிவு செய்ய உள்ளனர். மொத்தம் உள்ள 30 தொகுதிகளிலும் 1099 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்தார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாளைக்கு புதுச்சேரியில் போல் டே 9th of April. போல் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரை போலிங் நடைபெறும். புதுச்சேரியில் டோட்டல் நம்பர் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ் 1099 மொத்தம். அதில் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது 209. அதில் புதுச்சேரியில் 173, காரைக்காலில் 36. கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 போலிங் ஸ்டேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் தனித்துவம் வாய்ந்த போலிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு ஒரு 3 போலிங் ஸ்டேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த தனித்துவம் வாய்ந்த போலிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம புதுச்சேரியோட கல்ச்சுரல் அண்டு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸை சொல்லக்கூடிய போலிங் ஸ்டேஷன்ஸ். கிட்டத்தட்ட 30 போலிங் ஸ்டேஷனில் ஒன்லி விமன் மட்டும், மகளிர் மட்டுமே மேலாண்மை பண்ணக்கூடிய போலிங் ஸ்டேஷன், அதாவது விமன் மேனேஜ்டு போலிங் ஸ்டேஷன்ஸ் 30. அது அன்னியில் யூத், அதாவது யங் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, சர்வீஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்கள மட்டுமே மேன் பண்ணக்கூடிய போலிங் ஸ்டேஷன்ஸ் 15. பர்சன் வித் டிசபிலிட்டி அஃபீஷியல்ஸில், போலிங் அஃபீஷியல்ஸில் பீப்புள் வித் டிசபிலிட்டியோடு இருக்கிறவங்க மட்டுமே மேன் பண்ணக்கூடிய போலிங் ஸ்டேஷன்ஸ் 2. இந்த எலெக்ஷனில் மொத்தமாக பார்த்திங்கன்னா போலிங் பர்சனல் மட்டும் கிட்டத்தட்ட 5000 போலிங் பர்சனல்ஸ் வந்து நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட டிப்ளாய்மெண்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2800 அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் டியூட்டியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. வயலேஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஷ் வயலேஷன்ஸாக இருக்கட்டும், கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காக வயலேஷன்ஸ், லிக்கர், ட்ரக், ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ், அப்புறம் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய பொருட்கள், மிக்சி, குக்கர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சீஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட விவரத்தை இப்போ சொல்கிறேன். கேஷ் சீசர் மட்டும் பார்த்திங்கன்னா 77.25 லட்சம், 77.25 லட்சம் ரூபாய் வந்து கேஷ். லிக்கர் 68,55,000, ட்ரக்கு 21 லட்சம் ரூபாய், மெட்டல் ஐட்டம்ஸ் 6,71,000 ரூபாய், 6,71 லட்சம் ரூபாய். அது அன்னியில் ஃப்ரீபி ஐட்டம்ஸ்னு பார்த்து ஒரு 17,000 ருபீஸ். மொத்தமாக 8.4 கோடி இது வரைக்கும் சீசர் ஐட்டம்ஸ் புதுச்சேரி மொத்தமாக பண்ணியிருக்கிறோம். தேர்தல் துறை இந்த முறை ஒரு புது முயற்சியாக, ஏன்னா புதுச்சேரியில் இருக்கிற எல்லா தொகுதியுமே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ் தொகுதி அப்படின்றதுனால ஒரு புது முயற்சியை நம்ம வந்து ட்ரோன் பேஸ்டு இதை ஆப்ரேட் பண்ணணும். அந்த ட்ரோன் பேஸ்டு மானிட்டரிங் அப்படின்றது என்னென்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டர், அவங்களோட ஆப்ரேஷன் டைம் வந்து கான்ஃபிடென்ஷியல், அவங்க எப்போ ஆப்ரேட் பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியும். இதன் மூலியமாக 2-3 விஷயங்கள் எங்களுக்கு மானிட்டர் பண்ண முடிஞ்சது. உதாரணத்துக்கு வயலேஷன்ஸ் ஆஃப் MCC. எப்படின்னா, ஒரு எலெக்ஷன் ரேலியில் இத்தனை பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரேலி இருக்கும். அதை மீறி ரொம்ப அதிகமான பேரை வந்து கூட்டம் சேர்த்துக்கிட்டு பப்ளிக் இடையூறாக இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ட்ரோன் மானிட்டரிங் ரொம்ப உதவியாக இருந்தது. அதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 17 FIR ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி கேஷ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறத சுலபமாக கண்காணிக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்த ட்ரோன் மானிட்டரிங் அமைஞ்சது. அதில் ஒரு 24 FIR ஃபைல் பண்ணியிருக்கிறோம் ட்ரோன் மானிட்டரிங் மட்டும். தபால் ஓட்டுகள் பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற கேட்டகரி, எசென்ஷியல் சர்வீசஸ் லைக் ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த மாதிரி சர்வீசஸ். 3வது வந்து ஓட்டர் ஆன் எலெக்ஷன் டியூட்டி, அதாவது இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லோரும் மொத்தமாக 12,591 தபால் ஓட்டுகள் பதிவாயிருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 82.2% வாக்குப்பதிவு நடந்திருக்கு.
உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த எஸ்ஐஆர் நம்ம பப்ளிஷ் பண்ண டைமில் 14th of February நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தோம் இங்கே தான். அப்போது அனௌன்ஸ் பண்ணது என்னென்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8% வாக்காளர்கள் வந்து பட்டியலேருந்து நெட்டாக நீக்கப்பட்டிருக்காங்க. அதனால் நேச்சுரலாகவே நம்மளோட வாக்குப்பதிவு இந்த முறை 90% மேலே வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சார், இப்போ வந்து மாடல் எலெக்ஷன்னாக்கா பாண்டிச்சேரி எப்படி இது லீட் பண்ணுறது? வேறு வித்தியாசம் மற்ற எலெக்ஷனை விட இங்கே என்ன சார் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க இந்த எலெக்ஷனில்? ஒரு 4-5 விஷயங்களை சொல்லலாம். நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ண விஷயங்கள் தான். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில் ஒரு முதன்முறையாக ட்ரோன் ஆப்ரேஷன்ஸ் 30 எல்லா கான்ஸ்டியூன்சிலுமே ட்ரோன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா புதுச்சேரி ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ் கான்ஸ்டியூன்சின்றதுனால அது ஒரு முக்கியமான விஷயமாக பண்ணியிருந்தோம். இரண்டாவது, நம்ம ஒரு சில முன்னெடுப்புகளை வந்து எடுத்திருந்தோம். லைக் மெய்ப்பொருள் அப்படின்ற ப்ராஜெக்ட் ஒன்று, சஸ்டைனபிள் எலெக்ஷன்ஸ், அதாவது கவுண்ட் த கார்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம். மூணாவதாக பார்த்தோம்னா நம்மளோட தனித்துவம் வாய்ந்த போலிங் ஸ்டேஷன்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே இருக்கிற மகளிர் மட்டுமே மேனேஜ் பண்ணக்கூடிய பிங்க் போலிங் ஸ்டேஷன்ஸ். பிங்க் போலிங் ஸ்டேஷன் சொல்கிறது, அங்கே இருக்கிற என்டையர் அஃபீஷியல்ஸ் வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர்லேருந்து ஃபஸ்ட் போலிங், செகண்ட் போலிங், தேர்ட் போலிங் ஆஃபீஸர்ஸ், ஆல் ஆஃப் தெம் ஆர் விமன். ஸோ அது ஒரு 30 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது.